ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சீசனுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரம்ஜான் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம முஸ்லீம் பேஷண்ட்ஸ் நம்மள்ட்ட நிறையா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்டில் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ வலிப்பு நோய், எபிலப்சி இருக்கக்கூடிய குழந்தைங்கள் மற்றும் பேஷண்ட்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணலாமா, ரம்ஜான் நோன்பு இருக்கலாமா? ஸோ இதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஸோ டெஃபினட்டாக இது நீங்கள் உங்களோட ஃபேமிலிலையும் உங்களோட ரிலீஜியஸ் ஸ்காலர்ஸ், அதாவது உங்களோட ஸ்காலர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. பட் ஜென்ரலாக வேர்ல்டு வைடாக உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் உங்கள் குழந்தை அல்லது நீங்கள் நோன்பு இருக்கலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன் உங்களோட பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட், உங்களை கேர் பண்ணுற நியூராலஜிஸ்ட்டை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு வலிப்பு நோய் இருக்கும்போது ஃபாஸ்டிங்கில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன மாதிரி சேஞ்சஸ்னால், நம்பர் 1, நீங்கள் ரொம்ப நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 2, சம்டைம்ஸ் சுகர் லெவல் லோ சுகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 3, நீங்கள் ஃபாஸ்டிங்னு சொல்லும்போது ரொம்ப சீக்கிரம் எழுந்திருப்பீங்க அல்லது ரொம்ப லேட்டாக தூங்குவீங்க, உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்பர் 4, ஃபாஸ்டிங்கில் மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும்போது அந்த ட்ரக் மெட்டபாலிசமும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஸோ பை அண்ட் லார்ஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நேஷனல் லீக் அகெயின்ஸ்ட் எபிலப்சி ஆர்கனைசேஷனோட ரெக்கமெண்டேஷன் 2 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெல் கண்ட்ரோல்டு எபிலப்சி, நல்லா மெடிசன் போயிட்டுருக்கு, ஆனால் அவங்களுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரல, நல்லா கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. சைல்டு ஃபாஸ்டிங்கை டாலரேட் பண்ணக்கூடிய சைல்டு, அவங்களோட நியூட்ரிஷன், ஜென்ரல் ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்க, they may go on for fasting if they are okay after discussing with their doctor. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சில இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். என்ன ப்ரிகாஷன்னா, மெடிசன் டெஃபினட்டாக மிஸ் ஆகக்கூடாது, சிவியர் ஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கங்க. நம்பர் 3, உங்களுக்கு ஒரு சிம்டம் ஏற்படுது, அதாவது ஃபிட்ஸ் வரதுக்கான அறிகுறி ஏற்படுது அல்லது ஃபிட்ஸே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் வரக்கூடிய ஃபிட்ஸு, நிறையா மெடிசன்ஸ் போகிறவங்க, டே டைமில் 3 வேளை 4 வேளை மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க, இல்லை நம்ம யங் சில்ட்ரன், இந்த சிண்ட்ரோம்ஸ், சில சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிராவே சிண்ட்ரோம் சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாத ஃபிட்ஸு, அடிக்கடி ஃபிட்ஸ் வர தன்மை உள்ளவங்க ஜென்ரலி ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். த பாட்டம் லைன் என்னென்னா, நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கான டெசிஷன், அதுக்கான அட்வைஸ்